நல்லதான் பிளாட்ஃபார்ம் டிக்கெட் எடுத்து போனோம். நீங்க வந்தீங்களா நீங்க? நான் வரல. நான் வந்தப்போ வந்து ட்ரெயினே இல்லை, அங்கே அலௌட் இல்லைன்ட்டாங்க பிளாட்ஃபார்ம் டிக்கெட். அங்க இருக்கிற சும்மா அங்கே எதுக்கு நீங்க சும்மா எதுக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்ட்டாங்க. ஒழுங்கா ஓடுங்க. நம்மளோட 2 ஜன்னத்தை ஓப்பன் பண்ணாமல் இருக்குது, பேக் வேற அங்கே இருக்குது, ஜன்னல் வேற ஓப்பன் பண்ணி. ரயில்வே ஸ்டேஷன் கூட ட்ரெயின் வந்தா தான் விடுறாங்க. ஏன் ட்ரெயின் வர மட்டும் விடுறாங்க? மற்ற டைம் விட்டா தான் ஜாலியாக வந்து சுற்றி பார்த்துட்டு. இது வந்து கவர்மெண்ட் இல்லை, எல்லாரும் வந்துட்டு போறதுக்கு, சென்ட்ரல் கவர்மெண்ட் இல்ல. அவங்க மெயின் செட்டப்னா பஸ் ஸ்டாண்ட்ல எப்படி இருக்குது அந்த மாதிரி ஆக்கி விட்டுருவானுங்க விட்டா. இது பார்க்கா மாத்திடுவாங்க சொல்லி விட மாட்டேங்கிறாங்க. பார்க்க மாத்திரது இல்ல, பூரா HITP பஸ் ஸ்டாண்ட்ல எவ்வளோ இதா இருக்கு. பஸ் ஸ்டாப்ல சுத்தமா போகுது, நீட்டா மெயின்டைன் பண்ணாங்க. எல்லாம் அங்கங்க குப்பை போடவும், எச்சை துப்பவும், இந்த மாதிரி பண்ணாதீங்க, அதெல்லாம் போகுது எப்படின்னு சொல்லுவாரு இவரே. அந்த வேலையெல்லாம் பண்ணுவாரு. 3 பேர் வந்துச்சு. யாரு பேசணும்? என்னோட ஆனாயிரம் போன் பேச போறாரு. லீவு போயிருங்க. நான் 2 நாளைக்கு வர மாட்டேன். போலான்னு கட் பண்ணிட்டேன். 2 நாளைக்கு வர மாட்டேங்கிற போலான்னு கட் பண்ணிட்டாங்க. கம்பெனிக்கு வேலைக்கு கூப்பிட்டா வேலைக்கு வர மாட்டேன்னு சொல்லிட்டு ஊர் சுத்தர போயிருக்கீங்க. வாழ்க்கையில எப்படி கம்பெனிக்கு லீவ் சொல்லவே இல்லை உன்னையும். மொத்தம் நான் டூர் கிளம்பிட்டேன். வேலைக்கு போயிட்டு இருக்குது. நான் மாதிரி வெட்டி ஆபீஸரா சுத்திட்டு இருக்காங்க. வெட்டி ஆபீஸரா சுத்தலிங்க, வீடியோ எடுத்துட்டு இருக்கான். வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். வாழ்க்கையில் ஏதாச்சும் பிஸ்னஸ் பண்ணலான்ற ஐடியா இருக்கிறவங்க நாங்கள் ஒரு புதுசாக ஒரு பிஸ்னஸ் 2026 புது பிஸ்னஸ் ஆரம்பிக்கலான் இருக்கிறோம். அது எந்த மாதிரி பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம் நீங்கள் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட ஐடியாஸ் எல்லாம் கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா நாங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அடுத்து நம்ம ட்ரெயின் தான் கிளம்ப போகுது. ட்ரெயின் 6 அடிச்சிட்டாங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா